கோர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூடவே பிளண்ட் பண்ணி ஏஏ கற்றுக்க முடியும் அப்படிங்கிற இன்ஜினியர்ஸுக்கு மிகப்பெரிய வேல்யூ அண்ட் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காதது, ஆனால் இதுதான் ஃப்யூச்சரை ரூல் பண்ண போகுது. அப்படி ஒரு கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறீங்க, நம்ம கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நிறைய கன்சல்டன்ட்டு காலேஜ் சைட்லேருந்து நிறைய போட்டு பார்க்க ஆசைப்பட்றீங்க. நீங்கள் என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும், என்ன கேள்வி கேட்டாலும், எப்படி நீங்கள் டெஸ்ட் வச்சாலும் நம்ம சேனல் ஜென்யூனான விஷயத்தை பர்ஃபெக்டாக கம்யூனிட்டிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். ஒவ்வொரு காலேஜும் அலசி ஆராய்ஞ்சு அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்கிறோம். எந்த கோர்ஸ் நல்லா இருக்குங்கிறத என்னுடைய 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 9 இயர்ஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிச்சா ஒரு சமுதாயம் ஜெயிக்குது, ஒரு குடும்பம் ஜெயிக்குது, ஒரு நாடு ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி. அந்த எஜுகேஷனில் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய மெயின் எய்மாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைனும் கூட. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகைன் த சைலண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ட்ரிபிள் இ. என்ன சார் நீங்கள் எப்போவுமே ட்ரிபிள் இ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரிபிள் இன் அப்படிங்கிற பாயிண்டில் இல்லை, நான் எல்லா கோர் இன்ஜினியரிங்குமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பாயிண்டில் நான் சொல்கிறேன். அந்த விதத்தில் இக்னோர்டு பை மெனி, மாஸ்டர்டு பை ஃபியூ. பல பேரால் நிராகரிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், ஆனால் சில பேர் மட்டுமே இதில் மாஸ்டர் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் ஃபியூச்சர். ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் என்ன வளர்ந்தாலும் அதுக்கான அடிப்படை அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். கோர் பிரான்ச் பவரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இனோவேஷன். ஒரு இண்டஸ்ட்ரி இனோவேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த கோர் பிரான்ச்சுடைய நாலேஜ் எல்லா ஃபீல்டுக்குமே தேவைப்படும். ஸ்ட்ராங் பிளெண்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். இயற்கையாகவே இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் தானாகவே டெவலப் ஆகுங்கிறது தான் நிரூபிக்கப்பட்ட ரிசர்ச் பேப்பர், ஒயிட் பேப்பர் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை செய்தி. ஸோ இந்த டீட்டெயில் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஒயிட் ட்ரிபிள் இ ஸ்டில் மேட்டர்ஸ். இன்னமும் நான் ட்ரிபிள் இ படிக்கணுமா சார், ரொம்ப கஷ்டமாமே அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் டெம்பரவரி ட்ரெண்ட்ஸ். ட்ரிபிள் இங்கிறது ட்ரெண்ட் பேஸ் பண்ண ஒரு கோர்ஸு கிடையாது. பட் நீங்கள் கேட்குற ஏடிஎஸ், நீங்கள் கேட்குற ஏஎம்எல், நீங்கள் கேட்குற சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு. இன்றைக்கி ட்ரெண்டு இருக்கும், நாளைக்கு ட்ரெண்டு காணாமல் போயிடும். ஆனால் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போதே ஆயில், காயில், சாயிலுங்கிற அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்போவுமே அண்ணன் கில்லி மாதிரி நிற்கிறான்னா ட்ரிபிள் இ நிற்பாப்பில். ஏன்னா இது ட்ரெண்ட் பேஸ்டான கோர்ஸ் கிடையாது. இது எப்போவுமே ட்ரெடிஷ்னல் அண்ட் நெவர் அண்ட் எவர் லாஸ்டிங் கோர்ஸ்னே சொல்லலாம். லாங் டேர்ம் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி பில்ட் ஆகிறதுக்கான ஒரு கான்செப்ஷனல் லேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டிங் எல்லா விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இன்றைக்கி ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் அப்படின்னு வரும்போது அது எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் குறிப்பாக எனர்ஜி செக்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏஐ வளருதுன்னு சொன்னாலும் சரி, ஹார்ட்வேர் வளருதுன்னு சொன்னாலும் சரி, ரொபாட்டிக்ஸ் வளருதுன்னு சொன்னாலும் சரி, செமிகண்டக்டர் வளருதுன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ட்ரிபிள்ங்கிற எனர்ஜி செக்டார் வளர்ந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படிப்பட்ட கோர்ஸை நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து மேக்ஸ் சுமாராக படித்தா கூட இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்குள்ளே தானாகவே பில்ட் ஆகும். ஃபிசிக்ஸ் அதனுடைய கான்செப்ட்ஸை நம்ம பேசிக்காக படித்து புரிஞ்சிக்கக்கூடிய, அதாவது நம்ம ஒரு தியரட்டிக்கலாக படிக்கக்கூடிய விஷயங்களை இங்கே இமேஜினேஷனில் படிக்கக்கூடிய ஒரு மாடலாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோ ஷார்ட்கட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே வரவே வராது. நீங்கள் புரிஞ்சு கான்செப்ட்ஸ்லாம் படிக்கக்கூடிய விதத்தில் அப்போ ஒரு விஷயம் படிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கக்கூடிய அந்த ஐடியாஸ், அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்குள்ளே வந்து சேரும். ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ட்ரிபிள் இ கிரியேட்ஸ் இன்ஜினியர்ஸ் வித் ஸ்ட்ராங் கான்செப்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு வருமா அப்படின்னா கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்குது. இது ஒரு இன்டலெக்சுவல் டிசிப்ளின். இங்கே வந்து இந்த மெமரி பண்ணி உல்டா பண்ணி படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரவே வராது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெமரி பவரை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே சொல்லலாம். ஸோ இங்கே மெமரி அப்படிங்கிற கான்செப்ட்டில் பேஸ் பண்ணி இதை ட்ரிபிள் இ படிக்க முடியாது. இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி அப்படிங்கிற பாயிண்டில் தான் புரிஞ்சிக்கிட்டு காம்ப்ரஹென்சிவ் படித்தா மட்டும்தான் இந்த ட்ரிபிள் இ நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இது வந்து பியாண்ட் மெமரைசேஷன், இட் பில்ட்ஸ் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்டலெக்சுவலாக உங்களுக்குள்ளே தானாகவே உங்களுக்கு தெரியாமல் வளரும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும், ஒவ்வொரு ட்ரிபிள் படிக்கக்கூடியவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள்னே நம்ம சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரெயின் டு அனலைஸ் அண்ட் சால்வ் காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ்.
ஸோ எடுக்கும்போதே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் நேச்சர் அப்படிங்கிறது இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே வளரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு. டெவலப்ஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின் டெக்னிக்கல் மெச்சூரிட்டி அக்ராஸ் ஆல் டொமைன்ஸ். எல்லா டொமைன்ஸ் கூடயும் சேர்ந்து மிங்கிள் ஆகி ஒரு மெச்சூரிட்டி அதாவது இன்ஜினியரிங் மெச்சூரிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னா அது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். இந்த ட்ரிபிள் நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே என்ன ஆகுனா ஒரு ஸ்ட்ரக்சர்டு திங்கிங் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஒரு சிஸ்டமேட்டிக் இன்ஜினியரிங் அப்ரோச் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். டியூவல் ஸ்கில் இன்ஜினியரிங் பிரான்ச்னே சொல்ல முடியும். ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வான்டேஜ். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்னோட அட்வான்டேஜ். ஸோ இந்த ட்ரிபிள் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு டியூவல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடாப்டபிள், வெர்சடைல் அண்ட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி வளர்ச்சி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக அது செமிகண்டக்டராக இருக்கலாம், ஏஏஆர் இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், எல்லாத்துக்குள்ளேயும் இது வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் அப்படிங்கிறது சேர்ந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற போது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் எல்லாம் அதில் கிடைக்கும் அப்படின்னா ஒரு எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியருக்கான நாலேஜ் கிடைக்கும், சர்க்யூட் டிசைன் பண்ணுற ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஐஓடி நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும், ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் பிஸ்தாக இருக்க முடியும்னா பண்ண முடியும். இதை தான் நிறைய பேர் கோடிங் சொல்கிற அந்த கோடிங்கை கூட இங்கே ட்ரிபிளியில் இருக்கிறவங்க படிக்க முடியும். ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். இந்த ரொபாட்டிக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ உள்ளே வருது இல்லைங்களா, இதெல்லாமே பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி 5.0 வெர்ஷனுக்கு நீங்கள் உள்ளே போக முடியும். ஏஐ ப்ளஸ் ஹார்ட்வேரை மிங்கிள் பண்ணி படிக்கிறதுக்கான எல்லா சான்சஸுமே இந்த ட்ரிபிள் கோர் பிரான்ச்சில் கட்டாயம் இருக்குது. சில அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் மல்டி டிசிப்ளினரி இன்ஜினியரிங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் இன்ஜினியர் அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணத்துக்கு எடுக்கணும்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ் எல்லாருமே மேஜராக பார்க்கும்பொழுது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் இருப்பாங்க. அதுதான் ஹிஸ்ட்ரியும் சொல்லுது. ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பில்ட் ஆன் கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் இனி ஃபியூச்சர். பியாண்ட் மார்க்கெட் ஹைப். இன்றைக்கி மார்க்கெட்டில் பயங்கர ஹைப்பு கண்ணாப்பினான்னு இருக்குதுங்க. இந்த ஹைப்பெல்லாம் தாண்டி ட்ரிபிள் இஸ் த டைம்லெஸ் ரிலவன்ஸ் அப்படின்னே சொல்ல முடியும். ட்ரிபிள் ஹேஸ் ரிமைண்ட் ரிலவெண்ட் அக்ராஸ் டிகேட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். என்ன தான் டெக்னாலஜிக்கல் மாற்றங்கள் வந்தாலும் கடந்த 10, 20, 30, 40, 50 ஆண்டுகளமாக பல விஷயங்களை நம்ம பார்த்தாலும் கூட, டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தாலும் கூட எல்லாத்துக்குமே ஈடு கொடுத்து ஸ்டடியாக நிற்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான கோர் பிரான்ச் அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட்னு பார்த்தா இது ஹைப்பை பேஸ் பண்ணி எப்போவுமே மாறப்போகிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. என்றைக்குமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டாக எல்லா காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டினால வளரக்கூடிய, இப்போ சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சில விஷயங்களை வந்து ஹைப் பண்ணி விட்டுறாங்க. இன்றைக்கி பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறதே என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இன்ஸ்டாவை பார்த்துட்டு 40 வருஷம் வாழ்க்கைக்கு முடிவு பண்ணுறீங்க இல்லையா, இந்த விஷயத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த சோஷியல் மீடியா ஹைப்பை பார்த்து எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் தான் சூப்பர், இந்த டிபார்ட்மெண்ட் தான் சூப்பர் நினச்சி மேக்ஸே சரியாக வராத பல பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து 120, 110, 90 கட் ஆஃபில் இருக்கிற அத்தனை பேரும் ஆசைப்படுறது சைபர் செக்யூரிட்டி, அத்தனை பேர் ஆசைப்படுறது ஏஐஎம்எல். உண்மையிலே அது முடியுமா? அங்கே போனால் நம்மளால் படிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழல் அமையுதா? வாத்தியாருங்க எங்கே இருக்காங்க? நல்ல வாத்தியாருங்க இருக்கிறாங்களா? இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? ஹேக்கத்தான் பண்ண முடியுமா? நம்மளால் வந்து இன்றைக்கி காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட்டில் வளர முடியுமா? இது எந்த யோசனையும் கிடையாது. சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு வார்த்தையை பார்த்துருப்பீங்க, ஒரு போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, 60 லட்சம் சம்பளம், 40 லட்சம் சம்பளம், 20 லட்சம் சம்பளம். உடனே நமக்கு இந்த சம்பளம் வேணுன்ற அந்த மனசு உள்ளே வருதே தவிர அந்த பவுண்டரிக்குள்ளே போயிட்டு வெளியில் இருக்கிறத எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா உங்கள் மூளையை மழுங்கெடுக்க செஞ்சுருக்கு. அந்த பாயிண்டில் பார்க்கும்போது இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இது சோஷியல் மீடியா ஹைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. மார்க்கெட் டிரைவன் ட்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இண்டஸ்ட்ரீஸ் வில் ஆல்வேஸ் நீட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கட்டாயம் தேவை. அது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கலாக இருக்கட்டும், ராக்கெட் லான்ச்சிங் சயின்ஸாக இருக்கட்டும், ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்வேர், ஏஐ, சாஃப்ட்வேர், நீங்கள் சொல்லக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறத கட்டாயம் தேவைப்படும். அப்படின்னா ஃப்ரம் பவர் கிரிட்ஸ் டு செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை யார் பண்ண முடியும்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரால் தான் பண்ண முடியும். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் சமீபத்தில் நியூஸில் கூட பார்த்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 மணி நேரம் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நிலைமை என்ன நடக்கும்? ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 மணி நேரம் பவர் கட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? வேண்டாங்க, நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் பவர் கட் பண்ணி ஃபேன் ஓடலைன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னா அது கூட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி
மக்களுக்கு எப்போவுமே சரியான ஒரு நேரத்தில் சரியான பவர் கொடுக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் இன்ஜினியரிங் சொன்னாலே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் த பெஸ்ட் இன்ஜினியரிங்கே சொல்லலாம். இது வேணுமா வேணாமா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க யோசிங்க. இன்றைக்கி நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது எல்லாரும் விருப்பப்படுற கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 68,000 பேர் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 68,000 பேருக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது? அப்படியே வேலை வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கான ஸ்கில் இருக்கா? ஸ்கில் இல்லைன்னா உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான். இவ்வளோ பெரிய போட்டி இருக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே நம்ம 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். காம்படிஷன் லெஸ், மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பில்ட் ஆக போகுது. ஏன்னா உலகம் நவீனமயம் ஆகுது அப்படின்னா அடிப்படையாக அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ரைட் பீப்புள் யாருன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னா, ஒரு புள்ளி விவரங்கள் போன வீடியோ நான் கொடுத்துருந்தேன். எத்தனையோ மில்லியன் ஜாப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது, எவ்வளவோ சேலரி ஹைப் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா லெஸ் காம்படிஷன், உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, லோ டிமாண்ட் கேன் பிகம் எ ஹிடன் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். இந்த விஷயம் இனி ஃப்யூச்சர் நடக்க போது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் பிரான்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா செம ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. ஒரு ட்ரிபிள் இ அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ரீஷேப் பண்ணுது அப்படின்னா, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டு ஒரு ப்ராப்ளம் சால்வராக மாற்றக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸு, சிஸ்டம் திங்கிங் அப்படிங்கக்கூடிய ஸ்கில்ஸு, இன்ஜினியரிங் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாம் கலவையாக சேர்ந்து இந்த கோர்ஸை படிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்பில்டாக இந்த டேலண்ட் எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகும். ட்ரிபிள் இ கிராஜுவேட்ஸ் டஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டடி இன்ஜினியரிங், தே ப்ராக்டிஸ் இட் அப்படிங்கிறது தான் இதனுடைய கீவேர்டாகவே நான் சொல்கிறோம். ஸோ டைவர்ஸ் கேரியர் பாத்ஸ். இந்த ட்ரிபிள் இ படித்தா எங்கெல்லாம் சார் வேலை கிடைக்கும் அப்படின்னா, இந்த கேரியர் பாத் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைவர்ஸ் கேரியர் பாத் இருக்குது. ஸோ கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் டிசைன் சிஸ்டம் ஒர்க் பண்ணலாம், ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாரில் ஒர்க் பண்ண முடியும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸில் எனி இண்டஸ்ட்ரி எனி ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். எமர்ஜிங் டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஹார்ட்வேர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் உள்ளே போக முடியும். ஒரு எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியராக மாற முடியும். இவி டெக்னாலஜி இன்ஜினியராக மாற முடியும். ஆட்டோமேஷன்ஸ் ஐஓடி செக்டரில் உங்களால் வேலை பார்க்க முடியும். ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரான்ச்சு. எம்எஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம், எம்டெக் ப்ரோக்ராம் பண்ணலாம், ரிசர்ச் லேபில் போய் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் கிட்டத்தட்ட 65 பப்ளிக் செக்டார் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரயில்வேஸில் வேலை பார்க்கலாம், ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்கலாம், நேவியில் வேலை பார்க்கலாம், ரூரல் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் தெர்மல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எத்தனையோ எக்ஸாமினேஷன்ஸ், எத்தனையோ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. இதை தாண்டி நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயியாக இருக்கணும், நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நானே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னாலும் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் ட்ரிபிள் இ அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு சிம்பிளான வார்த்தை சொல்லட்டுமா, இன்ஜினியரிங் ஸ்பெல் பண்ணி பாருங்களேன். அதில் 3 இ எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்பெல் பண்ணவே முடியாது. ட்ரிபிள் இ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் இன்ஜினியரிங்கே கிடையாது அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் படிக்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃப்யூச்சர் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது. பட் நம்ம செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனசு இருந்தால் போதும், கண்டிப்பாக மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிசிப்ளின், நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸு உங்களுக்கு வேலை கொடுக்குமானா கொடுக்காது. அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்பபிலிட்டி வின்ஸ் ரேதர் தென் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறேன். த ரியல் மார்க்கெட் ட்ரூத் என்ன அப்படின்னா, ஸ்கில் பீட்ஸ் லேபிள் எவ்ரி டைம். நமக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஒரு கோர்ஸை முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேலை கிடைக்காது. நான் திருப்பி சொல்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா, ஐடி படித்தா, ஏடிஎஸ் படித்தா, ஏஎம்எல் படித்தா மட்டும் வேலைக்கு போகலாம், மற்றவங்கள தெருவில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ரியல் ஸ்கில்ஸ் இருந்தால் அதுக்கு ரிவார்டுங்க ரேதர் தென் பிரான்ச் நேம்ஸ். அப்போ பிரான்ச் நேமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் தவறான ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ் சக்சீட் இன் எனி டிமாண்டிங் ஃபீல்டு. ஒரு ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாருன்னா எந்த ஃபீல்டில் வேணாலும் அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். கேப்பபிலிட்டி மேட்டர்ஸ் மோர் தென் பாப்புலாரிட்டி. நான் இதை படித்தா பயங்கரம், அதை படித்தாங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குங்கிறதாங்க பேச போகுது. ஸோ அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஸ்கில்ஸ் ஃபஸ்ட் மார்க்கெட். ஸ்கில்ஸ் இஸ் அ ஃபஸ்ட் மார்க்கெட். Strong students rise. Branch is not equal to success. Preparation wins. இந்த 4 கீவேர்டை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்கில்ஸ் தான் வின் பண்ண போகுது. எந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து படிக்கிறாரோ அவர் தான் ஃபீல்டில் நிற்க போகிறாரு. பிரான்ச் உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்க போகிறதே கிடையாது.
உங்களுடைய ப்ரிப்ரேஷன் லெவல் தான் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போகுது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எ ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட் இன் எ டிமாண்டிங் பிரான்ச் பிகம்ஸ் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பிரான்ச் படித்தாலும் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் கட்டி போட முடியாது, நிறுத்த முடியாது. உங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ட்ரிபிள் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அ ஸ்ட்ராங், நெவர் அண்ட் எவர். இன்னைக்கு இல்லைங்க, நேற்று இல்லை, எப்போவுமே ட்ரிபிள்ங்கிறது ஸ்ட்ராங் தான். ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் யூ ஸ்ட்ராங்? நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் இதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாதுங்க, ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா, பில்ட் கேப்பபிலிட்டி, இன்வெஸ்ட் இன் லேர்னிங், ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் க்ரோத், சூஸ் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஹைப். ஹைப் பேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக கண்டென்ட் என்னங்கிறத எனக்கு தயவு செய்து பாருங்கள். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், தேங்க்யூ. ஸோ இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ப்ரவுட் டு பி an engineer, ப்ரவுட் டு பி an electrical engineer because I am an electrical engineer. Bye bye.